ஹலோ கைஸ், வெல்கம் டு சிம்மாஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயர் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம பாட் ஏரியில் விளையாடி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லியிருப்பேன். அது சும்மா தாங்க, நான் ஒரு ப்ரோ பிளேயருங்க. சிஎஸில் நான் மாஸ்டருங்க. 8 எம்பளம்ஸு, பிஆரில் 1 எம்பளமு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சிஎஸ் ரேங்க்கில் தாங்க போட்டிருக்கேன். ரேங்க் புஷ் பண்ணின்னு இருக்கோம் எலைட் மாஸ்டருக்கு. என் கேம் பிளே நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சூப்பர்னு சொல்லி ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அழுத்தி பிடி ஐடி தாங்க பண்ண போகிறோம். சில நேரத்தில் ஒன் டாப் அடிப்பேன், அழுத்தி பிடியும் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு கன் பேர் கூட தெரியாதுன்னா இல்லைங்க, கேமில் இருக்க எல்லா கன் பேருமே தெரியுங்க எனக்கு. எல்லாம் நடிப்பு தாங்க போன வீடியோவில். அதே மாதிரி சண்டேஸ் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்துடுங்க. ஹெல்ப் மீ என்னங்க, பக்கத்துலேயே இருக்கேன், ஒன்றுமே பண்ணாமல் என்னை கண்டுக்காமல் போகிறாங்க அவன். இதெல்லாம் என்னங்க, முடிச்சிட்டானுங்க. இதுக்கு முன்னாடி ஏன் தெரியுமாங்க பேசாமல் இருந்தேன்? பேசினா ஒரு மாதிரி நாக் டவுன் ஆகிடுறாங்க. அதனால தான் அந்த அடிக்கும் போதெல்லாம் பேசலை. இந்த மாதிரி ரவுண்டில் பேசலைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆஹா, சைத்துங்க எனக்கு பிடிச்சது. அவனா லாங் ரேஞ்சில் இல்லாமல் ஷார்ட் ரேஞ்சிலே இருந்தான். எம்பிஃபைல நல்லா டேமேஜ் கொடுத்துறான்னா பக்கத்தில் போய் இப்படி பண்ணிட வேண்டியதான். என்னடா என்கிட்டே அமௌண்ட் போட்டு காமிக்கிறியா? நானே அமௌண்ட் வச்சுருக்கேன்டா. நாங்கள் ஒருத்தவனு இந்த சைடில் ஏறி வரல போலியே. என்ன பொண்ணு, ரெண்டு பேர் இருக்கானுங்க. ஐயோ, அவன் என்ன முடிச்சிட்டான். அவன் ரிவைவ் பண்ண போகிறாங்க. ரிவைவ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவன் என்னையும் முடிச்சிட்டானுங்க. டிமெட்ரி போட்டு முடிச்சிருக்கானுங்க. எனக்கு சுட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இங்கேருந்து கீழே குச்சிடணும். ஏன்னா இருக்கிற கண்ணே எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. இதில் அவனுங்க வேறு முடிச்சானுங்கன்னா திரும்பவும் போய் கன் எடுக்கணுங்க. யாராவது என்ன ரிவைவ் பண்ணுங்க ப்ளீஸ். என்னங்க ஒருத்தவனும் வரமாட்டேங்கிறானுங்க. இதுக்கு அங்கே மேலேருந்தே அவனுங்க அடித்து சாப்பிட்டுருக்கலாம் போல். பாருங்களேன், ஜான் வருது பாருங்க, வந்து லூட் அடிச்சுட்டு போகிறான் பாருங்க என்கிட்டேருந்து. டாக்ஸிக் டீம்மேட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது வந்துருந்தாங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களாங்க, எனக்கு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கும்போது அவன் ரிவைவே பண்ணலங்க. அவனுக்கு மட்டும் ரிவைவ் பண்ணி விட்டு வர்றான். இதெல்லாம் என்னங்க இது? என்ன நான் என்னே தெரில. 1 vs 3 கண்டிஷனில் அவன் என்னடானா ஒருத்தவனை கில் எடுத்துகிட்டு உக்காண்ட்ருக்காங்க. மேலே இருக்கான்டா. டேய், க்ளோவால் போடுறா. ஏங்க தோத்துட்டோங்க. வெறும் அதை வச்சுக்கிட்டு மேலே எஸ் அழுத்தி பிடி. அவ்வளோதான், நம்ம பால் மாஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டு ஃபுல் ஷ்ரிங்க் ஆனதுக்கப்புறம் எப்படியோ முடிச்சிட்டாங்க. நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அச்சோ போச்சான்னு.
இருக்கிறவங்க மட்டும்தான் அமௌண்ட் போடுவானுங்களா? இவனுங்கெல்லாம் ரஷ் பண்ணி ஓடுறானுங்க. இதனாலேயே அவனுங்க ஈஸியாக கில் அடிச்சுட்டு ஓடுறானுங்க. ஓசிக்கில் எடுக்கிறான்டா அவன். தேவையான ஏடபிள்யூஎம் எடுத்தாச்சுங்க. அச்சோ முடிச்சிட்டாங்க. ட்ரைவ் பண்ணிவிட்றாடே. அவ்வளோதான். பேரஃபைல வச்சு முடிச்சிட்டான் அவ. ஏசா ஏங்க அவனை நம்ம இந்த மேட்ச் முடிச்சோன்னே இன்வைட் பண்ணிக்கலாங்க. நல்லா அடிக்கிறான். ஒரு உட்பெக்கரு. ஐயோ கண்ணை மாற்று. MP5 இந்த மாதிரி தான் விடணும். வேறு வழி இல்லையே. எல்லாருமே 2 கன்று வச்சுருக்காங்க. நம்ம மட்டும்தாங்க. எனக்கு மட்டும் எல்லோரும் இப்படி தாங்க வராங்க. எல்லாம் நேரம் மாட்டுக்கு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ பயந்து ஓடுறாங்க. பயந்தாங்குழி. முடிச்சிட்டானுங்களா? என்னங்க இவனுங்க. தானே எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை ஒன்லி எட்டு வச்சு எதுதோ பண்ணி தோக்கடிச்சா. அவன் என்னடானா அசால்ட்டாக ஒரு அவனை போய் போவாங்க போய் அடித்த மாதிரி தான். ஆனால் இவன் நல்லா விளாட்றான். ஒரு வேளை போய் அடித்து கொடுத்துருவானோ. Bye, follow me. Stay alert. Alert stay இருங்க. Full damage. ஐயோ சரியான டேமேஜு. பின்னாடி பாடுறா. இவனுங்க மட்டும் எப்படி தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க எனக்கு ஈஸியாக தெரில. இவனுங்களாம் நல்லா விளாட்றானுங்க. எனக்கு தான் வரைய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது எல்லாம். சரியான டேமேஜ். பாவி முடிச்சிட்றா. அவ்வளோதான். 1 vs 1 ரைஸ்டார் ரிமூவ் பண்ணி விடு. அவ்வளோதான். மேலே பாடுறா. இன்னும் கொஞ்சம் டேமேஜ் எடுத்தாலுமே நீ செத்துற. என்னங்க கடைசி வரைக்கும் நல்லா விளையாட்டு இருந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தானுங்க.
ச்சே, இப்போ நம்ம தான் எப்படியாவது காப்பாற்றி விடணும் போல இவனுங்களே. எவ்வளோ பெரிய நம்ம கடவுளே, P90 வச்சு எப்படியாவது முடிச்சிடணும். யாருமே வராமல் இருந்தால் சரி. அட என்னங்க கன்னே தரமாட்டானுங்க. பூயா, மாஸ் பண்ணிட்டோங்க. பூயா அடிச்சாச்சு. 69 ஸ்டாருங்க. ரைஸ் ஸ்டாரே டீம் அப் பண்ணலாமான்னு கேட்குறாரோ. செம்மங்க. NG0 ஃபஸ்ட்டு நம்ம இன்வைட் பண்ணோங்க. மாசா விளையாடிட்டுருக்காரு. NG0 வாங்க. கரண்ட்லி பிஸியா? அட பாவிகளா, அவரை நம்பி தானே இருந்தேன். என்ன எவனுமே இன்வைட் பண்ண வரமாட்டானுங்க. இதுதாங்க ஒரு பிரச்சனை. ஆன்லைனில் இருந்தாலுமே எவனுமே வரமாட்டானுங்க. பாகல். சாரி, வெளில போகிறேன் நான். என்னங்க இவனுங்க சிஎஸ்ல இருக்கானுங்கன்னு பார்த்தா இன்னும் இன்வைட் பண்ணால் யாருமே வரமாட்டுறாங்க. போங்கடா, இன்வைட் பண்ணலாம் இவனுங்களை. ரைஸ் ஸ்டார் வந்துட்டானுங்க. இந்த மேட்ச் போயா அடிக்கணுங்க. 70 ஸ்டார் போயிடலாம் நம்ம. எப்படிங்க கேம் பிளே? ஒரு மாதிரி ட்ரை பண்ணுங்க. வரமாட்டேங்க எனக்கு வேறு. அழித்து பிடி தான் இந்த தடவையும். போன தடவை அனுபவிச்சது பத்தாதா? மட்டும் போடு மக்களே, மட்டும் போடு. கைஸ், ஒருத்தன் ஓடுறான். சரியான டேமேஜு. முடிச்சிட்டோம்ல. ஓடு, அழித்தி பிடி. அழித்து பிடில 2 ஹெச்பியில் இருக்கிறேன். ஏன்னா அது ஒரு இது பட்டால் கூட அவ்வளோதாங்க. எங்கே போயிட்டாங்க அவன்? போடு ஏசு. அட பாவிங்களா, விட்டுருந்தீங்கன்னா நான் எதாவது ஏசு அடிச்சிருப்பேன்லே. ஏலே இப்படி பண்ணுறீங்க?
பாவி பயலுலா. ஏங்க அவனுக்கு மட்டும் நேரத்துக்கு விட்டுருந்தானுங்கன்னா நம்ம நேரத்துக்கு ஏது அடிச்சிருக்கலாங்க. அழுத்தி பூடி பூயாடி இந்த டெக்னிக் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோ ஒரு ரெட் டிஷர்ட் ஓடி வரான். ஆஹா, ரெட் டிஷர்ட் ஓடி அதை பார்த்துட்டோங்க. அவன் எப்படியா இருந்தாலும் அந்த சைட்லேருந்து தான் வருவான். ரிவே பண்ணி விட்றா டேய். பைத்தியக்காரன் வந்து ரிவே பண்ணுறா. அறிவு கொழுந்து. ஒரு க்ளோவால் போட்டு அடிக்க தெரியாதடா உனக்கு. பாட்டு பையனே பாட்டே. 1 vs 4 சிச்சுவேஷன் வந்துருக்குதுங்க இவனுக்கு. அவ்வளோதான் முடிச்சிட்டான். அவ்வளோதான், சூப்பர், மாஸ். இன்னும் ஒருத்தவன் இருக்கிறான் பாரு. சைடில் பாரு. பாட்டே. கைஸ், எனக்கு ஃப்ரெண்டுலாம் நிறைய பேர், நல்ல ஃப்ரெண்டு. நீங்கள் பார்க்குறவங்க யாராவது என்னோட ப்ரோ பிளேயராக இருந்தீங்கன்னா உங்கள் யூஐடியை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். உங்களுக்கு நானே ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் தரேன். உங்களுக்கு என் கூட விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் யூஐடியை மட்டும் கொடுங்க கைஸ் கமெண்ட்டில். நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் தரேன் கைஸ். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸுக்கு நான் உங்கள் யூஐடி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்வஸ்ட் தரேன் கைஸ். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கண்டிப்பாக தரேன். ஏடபிள்யூஎம் கிடச்சிருச்சுங்க. ரிவே பண்ணுறா டேய். பின்னாடி பாடுறா. கொலுடாரா டேய். அழுத்தி நான் பாட்டுங்க. என்னை வந்து ரிவே பண்ணி விட்டுருந்தானா முடிச்சிருப்பாங்க. என்னங்க விளாட்றானுங்க ஏங்க. கடி பேத்துவானுங்க இந்நேரம் பார்த்தான். ஜெயிச்சு கிழிச்சிருவோம் இந்த மேட்ச்சில். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஒரு யூஎம் பேசிக்கிட்டு என்னடா பண்ணுறது நான்? நல்லா அடிக்கலாம் போயா இந்த மேட்ச்சில். எல்லாரும் தண்டத்துக்குன்னு வேணும்னே விளாட்றானுங்க.
சூப்பர்ரா. ஏங்க பேசாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே ரீசன் சொல்லிட்டேங்க. அது கான்சென்ட்ரேஷன் போயிடுதுங்க. நான் அது விளாடாம பேசினேண்ணா, அதனால தாங்க பேசலை. இப்போ பேசி நல்லா இருலாங்க. கூலாக இருக்குது இப்போ தான். இந்த லூடாடா நல்லா விளாட்றாங்க. இப்போ பாருங்கள் என்னோடய ஹெச்ஆர் ரேட்டிங் அப்படியே 48%லேருந்து 100% மாற்ற போகிறேன். எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. அடி சும்மா செதற போது எட்டு மண்டை செதற போது மக்களே. ஒரு ரெட் கலர் மண்டை இங்கே வந்ததை பார்த்தேனே, அந்த சைடில் போய் பார்ப்போம். ஐயோ இப்போ நல்ல வேலை. போக அழித்து பிடிச்சி. ஏய் மாசுரா மக்களே, திரும்ப அந்த கலுடாடா தாங்க வந்து ரிவைவ் பண்ணி விட்டுருக்கான். போன மேட்ச்சு நானும் அவனு தான் இருந்தோம், இந்த மேட்ச்சு அவனும் நானும் தான் மாஸ் பண்ணின்னு இருக்கோம். ஓ நாங்கள்லாம் ப்ரோ பிளேயர்ஸுங்க. ப்ரோ பிளேயர்ஸு. இந்த மேட்ச் போயா மக்களே. கைஸ் இந்த கேம் மட்டும்தான் போடுவேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கமெண்ட்லேயே நிறைய கேம்ஸ் பேர் சொல்லுங்கள், அந்த கேம்ஸையும் நான் போடுறேன். ஆனால் மேக்ஸிமம் பிசி கேம்ஸ் இல்லாமல் சொல்லுங்கள். மொபைல் கேம்ஸில் என்ன கேம்ஸ் வேணால் சொல்லுங்கள், நான் அதை போட்டு உங்களுக்கு கேமிங் வீடியோ, அந்த கேம் ப்ளே வீடியோ போடுறேங்க. மொபைலில் எந்த கேமாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள், போட்டுடலாம். கண்டிப்பாக போடுறேன். எப்படிங்க மாசா? இதோ இருக்கிறாங்க அங்கே ஒருத்தவன். ஓடு மகளே, மேலே ஏறி அவனே முடிச்சிருவானோ? கடவுளே வா போகலாம் மகளே. போயா மகளே, மாசு வேறு லெவலில் 2 மேட்ச் தொடர்ந்து போயா அடிச்சிருவாங்க. 70 ஸ்டார்ஸு வேறு மாதிரி. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பாய்.